என் தங்கப்பிள்ளையே, பிரதோஷத்தினுடைய இந்த திங்கள் கிழமையின் வெற்றி விடியலில் இந்த வராகி நான் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். நான் இன்று உனக்கு ஒரு பிரச்சனையை முடித்து வைக்கின்றேன். என்னவென்று என்னிடம் கேட்காமல் வாசலோடு என்னை திரும்ப அனுப்பிவிடாதே. ஏனென்றால் நான் சொல்ல வருகின்ற விஷயம் என்னவென்று நீ புரிந்து கொண்டால்தானே நான் நினைப்பது என்னவென்று உன்னால் உணர முடியும். நான் உன்னிடம் சொல்ல யோசிப்பது என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். எதுவுமே காரணமில்லாமல் உன் வாழ்க்கையில் நடப்பதில்லை அல்லவா? அதிலும் உன் தாயானவள் நான் உன் முன்னால் வந்து நிற்பதும் உனக்கான விஷயங்களை எடுத்துச் சொல்ல முனைவதும் அவ்வளவு எளிதில் நடந்துவிடக்கூடிய காரியமல்ல. இன்று இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் நீ பெற விஷயங்கள் எல்லாமுமே இனி உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே உறுதியாக நிலைத்து நிற்கும். உன்னை தொடரக்கூடிய விஷயங்களாக அது மிகச்சரியான உண்மைகளை உனக்கு எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கும். உன்னை தேடி நான் வரக்கூடிய நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் சரியான புரிதல் என்ற ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நம்மை தேடி என்னவெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி நீ எண்ணி பதறுவதற்கு பதிலாக நமக்கு நடப்பது எல்லாமும் நம் தெய்வத்தின் வழிநடத்துதலின் பேரில் என்று புரிந்து கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்க தொடங்கு. உனக்கே இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வரும். உனக்கே நம்ப முடியாத பல விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்கும். நீ நடத்துவது எல்லாமும் நீ யோசிப்பது எல்லாமும் உன் வாழ்க்கையாக மாறும். என்னவெல்லாம் இங்கு நடந்துவிட வேண்டும் என்று நீ கனவுகள் கண்டாயோ அவை ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையாக மாறப்போவதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். மனம் தளறு நீ எப்பொழுதும் யோசிக்காதே. மனதளவில் எந்த ஒரு விஷயத்தையும் சந்தேகிக்காதே. உனக்கென்று எழுதப்பட்ட விதிகள் ஒரு நாளும் மாறாது. ஆனால் உன்னுடைய எதிர்மறையான விஷயங்கள் அதை மாற்றும். உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான சிந்தனைகள் அதை மாற்றும். நீ யோசித்ததை எல்லாம் ஒன்றுமில்லாமல் அது ஆக்கிவிடும். அதனால் இப்பொழுதிலிருந்தே ஒரு விஷயத்தை உனக்குள் நீ எண்ணிக்கொள். இப்பொழுதிலிருந்தே ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொள். இது நீ விரும்பிய வாழ்க்கை என்பதனையும் நீ ஆசைப்படுவதை எல்லாம் உன் கைகளில் கிடைக்கச் செய்யும் வாழ்க்கை என்பதனையும் நீ முதலில் உணர்ந்து கொள். நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு என்ன கசக்குமா? சுற்றி வருகின்ற பிரச்சனைகளுக்காகவெல்லாம் துவண்டு போய் விடலாமா? இதில் தானே சுவாரஸ்யமே இருக்கின்றது. இனிமேல் தானே உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கப் போகின்றது. என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நீ உணரத் தொடங்கி விடுகிறாய் என்றால் இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை நீ என்னவென்று மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்காலம் என்ற ஒன்று இங்கு எல்லோருக்கும் உண்டு. ஆனால் அதை நல்லபடியாக மாற்றுவதும் தீயபடியாக மாற்றுவதும் அவரவர்களின் கைகளில் தான் இருக்கின்றது. நல்லபடியாக வரவேற்றால் அது நல்லதை நடத்தும். உன் கண்களுக்கும் அது சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் அதே நேரம் நீ தீயதை அதிகமாக யோசித்து கொண்டிருந்தாயானால் இது நடக்காது என்பது போன்ற ஒரு உணர்வோடு நீ சுற்றி திரிந்து கொண்டிருப்பாயானால் உனக்கு நடக்கக்கூடிய எந்த நல்லதும் உன் கண்களுக்கு தெரியாமல் போய்விடும். அதனால் எல்லாவற்றிலும் கவனம் கொண்டு எல்லா விஷயங்களிலும் முழு தெளிவு கொண்டு நீ எதையுமே செய்ய தொடங்கு. பல ஆச்சரியங்களும் அதிசயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு தரும். நீ எதிர்பார்க்கின்ற சந்தோஷங்களை முழு மனநிலையோடு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எவ்வளவோ துன்பங்களை நாம் தாண்டி இருக்கிறோம் அல்லவா? இதையெல்லாம் நிச்சயமாக எப்பொழுதும் நீ நினைவில் வைத்திருக்க வேண்டும். கடந்து வந்த பாதைகளில் நாம் அனுபவித்த கஷ்டங்களை ஒருபோதும் நாம் மறக்கக்கூடாது. அது சொல்லித்தருவது போன்ற ஒரு பாடத்தை வேறு எதுவுமே இங்கு உனக்கு சொல்லித்தராது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அது கொடுத்தது போன்ற ஒரு அனுபவத்தை இந்த வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு கொடுத்தது இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் நீ யோசிக்கின்ற விஷயங்கள் அத்தனையும்
உனக்கு என்னவானது ஏதுவானது என்பதனை எல்லாம் தவிர்த்து இனி உனக்கு நடப்பதுவெல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி உனக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் என்னவென்று நிச்சயமாக நீ புரிந்து வாழத் தொடங்க வேண்டும். எல்லாவற்றிற்குள்ளும் ஒரு நல்லதொரு பாடம் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கிறது. இனிமேல் இதையெல்லாம் தெரிந்து உரிந்து நீ நம்பிக்கையாக உன்னுடைய ஒவ்வொரு செயல்களையும் செய்ய தொடங்கும். நீ என்ன செய்தாலும் அந்த இடத்தில் தெய்வத்தின் குரல் உனக்கு கேட்கிறது என்றால் அது சரியானதுதான் என்பதனை புரிந்து கொண்டு நீ சரியான பாதையில் பயணிக்கிறாய் என்பதனை உணர்ந்து கொண்டு நீ நல்லபடியாக உன்னுடைய ஒவ்வொரு அடிகளையும் எடுத்து வைக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். மீண்டும் மீண்டும் உனக்கான விஷயங்களை என்னவென்று உனக்கு எடுத்து தந்து கொண்டிருக்கின்றேன். இனிமேலும் இதையெல்லாம் நீ நினைத்து பதறி உன்னுடைய சந்தோஷமான நாட்களை தொலைத்து கொண்டிருக்காதே. உனக்கு என்ன நடக்க வேண்டுமோ, எதை கொடுக்க வேண்டுமோ அதை நான் பார்த்து பார்த்து தருகிறேன் அல்லவா? அதுபோலத்தான் இனி உன்னுடைய வாழ்க்கையிலும் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நீ விரும்பியது போல எல்லாவற்றிலும் உனக்கான மாறுதல்கள் கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள். உன்னை சுற்றிலும் நான் வருவதையும் உன்னை தேடி நான் இருப்பதையும் நீ எந்த நொடியிலும் கவனமாக புரிந்து கொண்டாயானால் அது போதும். அத்தனையிலும் நான் இருக்கும் இந்த மாற்றங்களினால் உனக்கு இந்த வாழ்க்கை பல ஆச்சரியங்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நீ உணரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மேன்மைப்படுத்துவதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். எதுவெல்லாம் நமக்கு சரியில்லை என்று நீ எண்ணினாயோ, எதுவெல்லாம் உன்னை தொடரக்கூடாது என்று நீ நினைத்தாயோ, நிச்சயமாக அவை அத்தனையும் உன்னை தேடி வந்து இனி உனக்கான ஆச்சரியங்களை உன் கைகளில் உறுதிப்படுத்தி கொடுப்பதை நீ என்னவென்று காணத்தான் வேண்டும். எல்லாமும் முடிந்து விட்டது என்று நினைத்து நீ பதறுவதை விட ஆரம்பித்த நேரம் இதுதான் என்று ஒரு முறை எண்ணிப்பார். நிச்சயமாக உன்னை சுற்றிலும் பல ஆச்சரியங்கள் நடப்பதை உன்னால் கண்டு கொள்ள முடியும். உன்னை சுற்றிலும் பல அதிசயமான விஷயங்கள் நடப்பதை உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கும் பொழுது நீ எந்த இடத்திலும் உனக்குள் இருக்கின்ற மன தைரியத்தை மட்டும் விட்டுவிடாது. உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களை மட்டும் என் பிள்ளை ஒரு நாளும் நீ தொலைத்து விடாது. இந்த சந்தோஷங்களும் இந்த சந்தர்ப்பங்களும் இனி எந்த நாளும் உன்னை விட்டு விலகாது. இவை எதுவுமே இனி உன்னை விட்டு நீங்காது. நான் இருக்கும் காலம் இதுதான் என்பதனை நீ புரிந்து கொண்ட பிறகு இனிமேல் எதற்கும் என் பிள்ளை தயங்க வேண்டிய அவசியம் என்பது உனக்கு இருக்காது. எவ்வளவோ சோதனைகளை பார்த்த நமக்கு இதுவெல்லாம் ஒரு கஷ்டமா? எவ்வளவோ வேதனைகளை பார்த்து கடந்து வந்த நமக்கு இதுவெல்லாம் ஒரு கஷ்டமா என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை போதும் போதும் என்று எல்லாவற்றையும் தரமாகவே செய்திருக்கின்றதல்லவா? இன்று பிரதோஷத்தினால் இந்த நாளில் சிவபெருமானினுடைய அன்பும் அருளும் உனக்கு நிறைவாக கிடைத்திட வேண்டும் என்பது உன் தாயானவள் என்னுடைய நம்பிக்கை. அதை நான் நிச்சயமாக நடத்தாமல் விட்டுவிட மாட்டேன். ஆனால் அதற்கு ஏற்றது போல நீ எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாயானால், நான் நினைத்தது போல நீ உன் வாழ்க்கையை மாற்ற முன் வருகிறாயானால் நிச்சயமாக எல்லா நல்லதுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லா நல்ல விஷயங்களும் நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் மாறும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது உனக்காக நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை என்ன என்பதனை நீ சர்வ நிச்சயமாக தெளிவாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எண்ணியது எல்லாமும் உன்னுடைய எண்ணமாக மாறி நீ விரும்பியதை எல்லாம் உன் வசமாக்கி கொடுக்கும் காலம் இது. நாம் எதையெல்லாம் பெற வேண்டும் என்று நினைத்தாலும் அதையெல்லாம் நாம் சரியாகவே அந்த நேரத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை ஒவ்வொரு முறையும் தவற விட்டு கொண்டே இருப்போமானால் அந்த வாய்ப்புகள் இன்னொருவரை தேடி செல்லும் என்பதனை மறக்காதே.
இந்த வாய்ப்புகளை இன்னொருவர் பயன்படுத்தி கொள்வார் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை நான் எந்த இடத்தில் எல்லாம் தலை நிமிரச் செய்கிறேனோ, எந்த இடத்தில் எல்லாம் உன்னை நம்பிக்கையோடு நான் வாழச் சொல்கிறேனோ, அவை எல்லாமுமே உனக்கு நிறைவான புரிதல் கொண்டு உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்பார்த்தது ஒவ்வொன்றும் உனக்கு நடக்கத்தான் வேண்டும். எதிர்பார்த்தது எல்லாமும் உனக்கு சரியாக கிடைத்துவிடத்தான் வேண்டும். நீ விரும்பியது போல உனக்கு எல்லாவற்றிலும் மன புரிதலும் கிடைக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நேரம் என் பிள்ளை நீ தொலைத்ததை எல்லாம் இனிமேல் ஒருபோதும் நினைத்து வருந்தாதே. உனக்கு என்ன கிடைக்கிறது, ஏது கிடைக்கிறது என்பதனை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள். நான் நினைத்தது போல உன் வாழ்க்கை மாறும் பொழுது அந்த நேரம் நீ ஆசைப்பட்டது அத்தனையும் உன் வசமாகுவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நீ எந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையாக மாற்ற முடிவு செய்து ஒவ்வொரு அடியிலும் முன்னெடுத்து கொண்டிருக்கிறாயோ, அவை அத்தனையும் உனக்கானதாக மாறுவதை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்வாய். உன்னை தேடி வந்து உனக்கு இங்கு எந்த ஒரு கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுக்க யாராவது முன் வருகிறார்கள் என்றால் அப்பொழுதே நீ அவர்களை உணர்ந்து கொள்ளலாம். இவர்கள் எல்லாம் எந்த நொடியிலுமே யாருக்கும் எந்த நல்லதையும் செய்துவிட மாட்டார்கள் என்று. இவர்கள் எப்பொழுதும் யார் வாழ்க்கையில் நன்மையை அங்கீகரிக்க மாட்டார்கள் என்று. யாருக்கு நல்லது நடந்தாலும் அதை தடுத்து நிறுத்தத்தான் இவர்கள் ஓடோடி வருவார்கள் என்று. அப்படி இருக்கும் பொழுது இவர்களிடத்தில் மீண்டும் ஒரு கருணையை ஒரு நாளும் நம்மால் எதிர்பார்க்க முடியாதல்லவா? மீண்டும் ஒரு மகிழ்ச்சியை இவர்கள் நமக்கு தருவார்கள் என்று நீ எதிர்பார்க்க முடியாதல்லவா? ஒருவரின் குணம் வெளிப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு தான். அந்த முறை அவர்களின் உண்மையான குணம் வெளிப்பட்ட பிறகு நீ மீண்டும் அவர்களை நல்லவர்களாக சித்தரிக்க முயற்சி செய்யாதே. என் பிள்ளையே, இதுதான் உண்மையான முகம் என்பதனை தெய்வம் உனக்கு சில சந்தர்ப்பங்களில் காட்டி கொடுக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த வாய்ப்புகளைத்தான் நீ சரியாக எடுத்து கொள்ள வேண்டும். அந்த வாய்ப்புகளைத்தான் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமலும் காரணமில்லாமலும் மேலும் மேலும் அதற்குள்ளேயே நீ சிக்கி தவிக்க எண்ணுவாயானால் ஏமாற்றங்கள் மட்டுமே மிஞ்சி இருக்கும் என்பதனை மறந்து விடாதே. இன்று இந்த வாழ்க்கை நீ விரும்பியபடி உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உனக்கு கொடுக்க முடிவெடுத்திருக்கின்ற இந்த நேரம் நான் உன்னோடு தொடர்வதை எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. நான் உன்னை தேடி வந்து உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே. அவ்வளவு எளிதில் யாருக்குமே கிடைத்திராத வாய்ப்புகள் எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. யாருக்கும் நடந்திராத விஷயங்கள் பல உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென நடந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் நீ உணரத்தான் வேண்டும். இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இனி உன்னை தேடி நான் சொல்லும் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உனதாக மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனதே உனதென நான் எல்லாவற்றையுமே உனக்கு நம்பிக்கையோடு சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரத்தை என் பிள்ளை ஒரு நாளும் நீ விட்டு விடாதே. சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கும் பொழுது வராகி என்னுடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு உன் வாழ்க்கையை முன்னேற்றிவிடு. நிச்சயமாக உன்னால் என்னிடம் கேள்விகள் கேட்க முடியும். நீ சொன்னதை கொடுப்பாயா இல்லையா என்று. நான் நடத்துவதும் நான் தருவதும் இனி உன் வாழ்க்கையின் உண்மையான விஷயங்கள் மட்டுமே. உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதை மட்டும் நான் நேர்த்தியாக உனக்கு தர நினைக்கின்றேன். எது உன் வாழ்க்கையாக வேண்டுமோ அதை மட்டுமே நான் உன் வசமாக ஒப்படைக்க நினைக்கின்றேன். இனி நடந்ததை எல்லாம் யோசித்து கொண்டும் கலங்கிக் கொண்டும் இருக்காதே. உனக்கு நடத்துவது எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கென்று கிடைக்கும் எல்லா விஷயங்களும் சந்தோஷமாக நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைப்பதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு. அது போதும். இந்த பிரதோஷத்தின் விடியல் உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு வெற்றி விடியலாக மாறப்போகிறது. இதை நீ எந்த காரணத்தை கொண்டும் மறந்து விடாதே. எந்த சூழ்நிலையினாலும்
இதை நீ நிச்சயமாக விட்டு விடாதே. உன்னை தேடி நான் வந்து விட்ட பிறகு இனிமேல் எந்த இடத்திலும் இல்லை என்ற பேச்சுக்கே இடமில்லை. நீ ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் உனக்கானதாக இருக்கும் பட்சத்தில் அதை நான் உன் கைகளில் நிறைவேற்றி கொடுக்கின்றேன். இன்று நான் இந்த பிரச்சனைக்கு உனக்கு நான் ஒரு தீர்வு சொல்கின்றேன். அதாவது கிடைக்கும் அல்லது கிடைக்காது, இரண்டில் ஒன்றை சொல்லிவிட்டால் போதுமல்லவா? அதன் பிறகு என் பிள்ளை இதற்கு முயற்சி செய்யலாமா வேண்டாமா என்று நீ நிச்சயமாக யோசிப்பாய் அல்லவா? அது போதுமே, அது ஒன்று போதும். இனி உனக்கு சந்தோஷம் நிறைந்திருப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கை இன்று ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். அந்த இடத்தில் இந்த வராகியினுடைய முழுமையான பங்கு இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.